أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோதனையை சந்தித்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் மனமுடைகிறது, சில நேரங்களில் வழியே தெரியாமல் நிற்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களில் அல்லாஹ்விடம் என்ன கேட்பது, எப்படி கேட்பது? அதற்கான அழகான பதிலை நமக்கு குர்ஆன் தருகிறது. அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நபிமார்கள் தங்கள் வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் என்ன துஆ செய்தார்கள் என்பதை குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இன்று அப்படிப்பட்ட 6 அழகிய துஆக்களை பார்க்கலாம். முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆ. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا للمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எங்கள் இறைவனே, நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செய்து கொண்டோம். நீ எங்களை மன்னிக்காவிட்டாலும், எங்களுக்கு கருணை காட்டாவிட்டாலும் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். தவறு செய்த பிறகு காரணம் சொல்லாமல் நேரடியாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்ட முதல் துஆ இதுவாகும். இரண்டாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆ. ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலிமன் தஹல பைத்தி முஃமினன் வலில் முஃமினீன வல் முஃமினாத். ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலிமன் தஹல பைத்தி முஃமினன் வலில் முஃமினீன வல் முஃமினாத். பொருள்: என் இறைவனே, என்னையும் என் பெற்றோரையும் என் வீட்டிற்குள் ஈமான் கொண்ட நுழைவர்களையும் அனைத்து முஃமினான ஆண்களையும் பெண்களையும் மன்னித்து விடுவாயாக. நமக்காக மட்டுமல்லாமல் பெற்றோர் மற்றும் அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் துஆ செய்ய வேண்டும் என்பதை இந்த துஆ கற்றுத் தருகிறது. மூன்றாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆ. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்தும் மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்தும் மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. நீ மிகவும் தூயவன். நிச்சயமாக நான் அநியாயம் செய்தவர்களில் ஒருவனாக இருந்தேன். மீனின் வயிற்றில் முழுமையான இருளில் இருந்த போதும் அல்லாஹுவை நம்பி இந்த துஆவை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். இன்று நமக்கும் துன்பம் வந்தால் இந்த துஆவை அதிகமாக ஓதுவது சிறந்த அமலாகும். நான்காவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆ. அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். என்னை துன்பம் தீண்டியுள்ளது, ஆனால் கருணை காட்டுபவர்களில் நீயே மிகப்பெரிய கருணையாளன். நோய், கஷ்டம், பொருளாதார சிரமம் என நீண்டகால சோதனைகளிலும் பொறுமையாக இருந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் மிகுந்த பணிவுடன் இந்த துஆவை செய்தார்கள். ஐந்தாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆ. ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. என் இறைவனே, என் நெஞ்சை விசாலமாக்கு, என் காரியத்தை எனக்கு எளிதாக்கு, என் நாவிலுள்ள முடிச்சை அவிழ்த்து விடு, மக்கள் என் பேச்சை புரிந்து கொள்ளட்டும். படிப்பு, தேர்வு, நேர்காணல், மேடையில் பேசுதல் அல்லது எந்த முக்கியமான பணிக்கும் முன் இந்த துஆ மிகவும் சிறந்தது. ஆறாவது இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆ. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆஇ. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆஇ. என் இறைவனே, என்னையும் என் சந்ததியினரையும் தொழுகையை நிலைநிறுத்துவார்களாக ஆக்குவாயாக. எங்கள் இறைவனே, என் துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. நம் குழந்தைகள் தீனில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் ஒவ்வொரு பெற்றோரும் அடிக்கடி ஓத வேண்டிய அழகான துஆ இது. அன்பானவர்களே, இந்த துஆக்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல,
அல்லாஹுவின் மிகவும் நேசத்திற்குரிய நபிமார்கள் தங்கள் வாழ்க்கையின் சோதனையான தருணங்களில் அல்லாஹுவிடம் திரும்பிய போது கூறிய வேண்டுதல்கள், அவற்றை மனனம் செய்து பொருளை உணர்ந்து நம் வாழ்க்கையிலும் அடிக்கடி ஓதுவோம். அல்லாஹ் நம் துஆக்களை ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களை மன்னித்து இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை வழங்குவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.